السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. ஒரு முறை ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுத்தாருங்கள், சுருக்கமாக சொல்லித்தாருங்கள் என்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 உபதேசத்தை செய்தார்கள். முதலாவது, நீ தொழுகைக்காக வேண்டி நிற்பாயேயானால் இதுதான் உன்னுடைய கடைசி தொழுகை என்பது போன்று தொழு. எப்படிப்பட்ட பேச்சுக்களை பேச வேண்டுமெனில், ஒரு பேச்சை பேசிவிட்டு அந்த வார்த்தையினுடைய மோசத்தன்மையின் காரணத்தினால் மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு உன்னுடைய பேச்சை அமைத்து கொள்ளாதே. மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு கீழ்த்தரமான பேச்சுக்களை பேச வேண்டாம். மூன்றாவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களின் மீது, மக்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய செல்வம், பொருளாதாரம், அதன் மீது உன்னுடைய ஆசை ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் பிற மனிதனிடத்தில் தேவையாக கூடாது என்றார்கள்.